வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போ பார்க்குறது காளியப்பூங்கில் இருக்க சயின்ஸ் சென்டர். இதே மாதிரி சயின்ஸ் சென்டர் நம்ம திருநெல்வேலியிலையும் ஒரு சயின்ஸ் சென்டர் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்குது. இதில் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வந்து நம்ம மாணவர்களுக்கு சயின்ஸை எளிய முறையில் எப்படி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கலாம் அப்படின்னு யோசித்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து காமிச்சிருக்காங்க. இதை நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறையா திருநெல்வேலியில் நம்ம ஊர் மக்களுக்கு, நம்ம திருநெல்வேலி பக்கத்து ஊர் மக்களுக்கு இது தெரியாது. திருநெல்வேலி ஊருக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு இது தெரியாது. இது நம்ம இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது காளியப்பூங்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது. இதே மாதிரி இந்தியாவில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அதில் நம்ம சவுத்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் அது திருநெல்வேலி மக்கள் கட்டாயம் பெருமைப்படக்கூடிய விஷயம். இதை நேரில் போய் பார்க்கணும். குழந்தைகளை கூப்பிட்டு போய் கட்டாயம் பார்க்க வேண்டிய இது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸு பிரின்சிபல் லாவை வந்து அவங்க எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியும் அப்படின்னு யோசித்து அவங்க அதுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது டைம் பாஸ்க்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அதை வந்து அதோட இதை பார்க்குறம்போது தான் தெரியும். ஓஹோ, இது நம்ம அந்த சயின்ஸ் சென்டரில் நம்ம பார்த்தது இது நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது. ஆனால் அதோட உள் கருத்துக்கள் வந்து போக போக தான் உங்களுக்கு புரியும். இது வந்து காளியப்பூங்கில் உள்ளது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது நம்ம திருநெல்வேலியில் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தாமிரபரணி ஆற்றுக்கிட்ட கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இது சயின்ஸ் சென்டர் இருக்குது. நம்ம பக்கத்து ஊர் திருநெல்வேலிக்கு பக்கத்து ஊர் உள்ளவங்க திருநெல்வேலி உள்ளவங்களாம் கட்டாயம் போய் பாருங்கள். அதை எவ்வளோ ஈஸியாக நல்லா இருக்குது அப்படிங்கிறது போய் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வானவியல், பூலோகம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வந்து அவங்க டாபிக் எடுத்து பண்ணியிருக்காங்க. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து எங்கே இருக்குது, எப்படி இருக்குங்கிறத வந்து வீடியோ கிளாஸு இதெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ QR கோடு வேறு வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ QR கோட் இருக்கிறதுனால எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் அது என்ன பிரின்சிபலில் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் எதுக்கு அப்படிங்கிறத எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிடலாம். இந்த சயின்ஸ் சென்டருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் பசங்களை கூப்பிட்டு போவீங்க அப்படின்னா அவங்க பார்க்க அது வந்து சயின்ஸில் எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. அதனால் கட்டாயம் நீங்கள் வந்து பசங்களை கூப்பிட்டு போய் பார்க்கக்கூடியது. நீங்களும் விசிட் பண்ணுங்கள். சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஆட்களுக்கும் இது வந்து நிறைய யூஸ் ஆகும். ஓகே மக்களே, நன்றி. கட்டாயம் விசிட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.